ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் ஒரு மசாலா ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என் ஃப்ரெண்டு தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நமக்கு சாம்பிள் அனுப்பியிருந்தாங்க. என்னென்னா ரோல்ஸ் கீரனூர் மட்டன் பிரியாணி மசாலா, ரோல்ஸ் கீரனூர் சிக்கன் பிரியாணி மசாலா, ரோல்ஸ் கீரனூர் வெஜ் பிரியாணி மசாலா, அப்புறம் ரோல்ஸோட ஹெல்த் மிக்ஸு, ரோல்ஸ் சிக்கன் 65 மசாலா, ரோல்ஸ் கோபி 65 மசாலா. இவங்க நிறைய ப்ராடக்ட் செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த ப்ராடக்ட்லாம் சாம்பிளுக்காக அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதில் கீரனூர் வெஜ் பிரியாணி மசாலா வச்சு தான் எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து அதே பிரகாரமே ஃபாலோ பண்ணி நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு தான் செய்கிறேன். அதுக்கு 1/2 டம்ளர் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரையும், அதாவது பாதி ப்ரௌன் கலர் வரையும் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் வணக்கிடலாம். இது வெஜ் பிரியாணி மசாலா ரோல்ஸோட பேக்கெட்லேயே பேக் சைடு எப்படி செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரமே நான் செஞ்சிட்ருக்கிறேன். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வரையும் வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். இதையும் அப்படியே நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெரிய தக்காளி இருக்கிறங்காட்டி 2 எடுத்து, மீடியமாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி கரையிறதுக்காகவே உப்பும் போட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவு தான் செஞ்சிட்ருக்குறோம் பிரியாணி. அந்த பேக்கெட்டில் 1 கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். நமக்கு அதுலேயே பாதியை டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த மசாலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்படியே பாதி மசாலா அளவு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீட்ரூட்டு, சோயா சங்க் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ரோல்ஸோட கீரனூர் வெஜ் பிரியாணி மசாலா தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருந்தது. மசாலா பேக்கெட் பிரிக்கும் போதே பாருங்கள் இந்த மாதிரிக்கு இருக்குது. நம்ம இதில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம். 1/2 கிலோ தான் பிரியாணி செய்கிறோம். அதனால 2.5 டீஸ்பூன் அளவு மட்டும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலா பொடி எதுவுமே யூஸ் பண்ணலை. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த பொடி மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறேன். டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சு. அந்த அதாவது வெஜ் பிரியாணி மசாலா போட்டதுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்குவோம். தயிர் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நம்ம கீரனூர் அப்படின்னாவே, அதாவது கீரனூர் பிரியாணி அப்படின்னாவே சீரக சம்பா ரைஸில் தான் செய்வாங்க. இப்போ கீரனூர் வெஜ் பிரியாணி நம்ம செஞ்சிட்ருக்குறோம். நான் இன்றைக்கி 1 உலக்கு அரிசி எடுத்தேன். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு அப்படிங்கிற ரேசியோவில் தண்ணி ஊற்றிட்டு சீரக சம்பா அரிசியை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அது தண்ணி இல்லாமல் எடுத்து தண்ணி கொதிச்சதும் அரிசியை உள்ளே போட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சு தோசைக்கல்ல அடியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்படி நமக்கு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி நல்லா ரெடியாக இருந்தது. பாருங்கள், நான் இப்போ கலந்து விடுறேன் பாருங்கள். அரிசி குலையவும் இல்லை. அந்த ஒரு கீரனூர் பிரியாணிங்கிற டெக்ஸ்சர் அப்படியே மாறாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டுமே அந்த கீரனூரை டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்குது. நார்மலாக பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சோம்னா நமக்கு அப்படியே அந்த டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். சூப்பராக இருக்கும். பிரியாணி நம்ம எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்குவோம். இந்த பிரியாணி வந்து நம்ம நார்மலாக செய்யும்போது மிளகாத்தூள் இவ்வளோ வைக்கணும், பட்டை ஏலக்காய் தூள் இவ்வளோ வைக்கணும், எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு கால்குலேட் போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மசாலா பொறுத்தவரை எதுவுமே இல்லை. நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிறது மட்டும்தான். இந்த மசாலா பேக்கெட்டை மட்டும் நம்ம போட்டு செஞ்சிட்டோம்னா நமக்கு அப்படியே சூப்பரான அந்த கீரனூர் டேஸ்ட்டு கொண்டு வர்ற கீரனூர் வெஜ் பிரியாணி இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு ஹேட் பேக்கில் மாற்றிட்டேன். குக்கர்லேயுமே ஒரு சாப்பாடு கூட ஓட்டலை. வரக்கூடிய வீடியோஸில் ஒரு மசாலா யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.